எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர் பார்த்துருக்கோம். முன்னாடி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இப்போ என்னென்னா அதே ஸ்கொயர்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர் தான், ஆனால் இப்படி பாதியிலேருந்து கொடுப்பாங்க. பாதியிலேருந்து கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிறது ஒரு குழப்பம் வரும். அதுவும் இதே மெத்தட் தான். நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளுக்கு ஒன்லேருந்து நம்பர் ஸ்டார்டிங் வந்து ஒன்லேருந்து வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். இப்போ பாதியிலேருந்து வந்தால் தெரியாது இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, இப்போ நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம், பிரிச்சுக்கிறோம். அதாவது 11லேருந்து 20 வரைக்கும் தான் ஸ்கொயர்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா 1லேருந்து 20 ஸ்கொயர் வரை கண்டுபிடிச்சிட்டு, அப்புறம் 1லேருந்து 10 ஸ்கொயர் வரை கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இதோட சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர் கிடச்சிடும். அதனால் என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதை தனி சம் மாதிரி வச்சுக்கோங்க, இதை தனி சம் மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு ஃபார்முலா எப்பவும் போல் sum of squares of natural number n into n plus 1 into 2n plus 1 by 6 இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அது போன ஷார்ட்ஸில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன், பார்த்துக்குங்க. அதே மாதிரி போட்டிருக்கேன். அதே மாதிரி இதுக்கு தனியாக சம் மாதிரி போட்டுருவாங்க. வர்ற ஆன்சரை ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இதோட ஆன்சர் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர் ஃப்ரம் 11 ஸ்கொயர் டு 20 ஸ்கொயர் நம்மளுக்கு கிடச்சிடும். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.